guys, this is me, Duri Raj. Hi guys, I'm Vinoshan. Guys, Nirmala here. Desho Sivabalan. நான் உங்கள் சரவண ராஜேந்திரன். வணக்கம், நான் மீனாஸ்ரீ. தி ப்ளூ ஷார்ட் ஃபிலிம் இதில் வந்து நான் ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக வேலை பார்த்துருக்கேன். என் பேர் எட்வின். த ப்ளூ ஷார்ட் ஃபிலிமோட சினி ஃபோட்டோகிராஃபர். த ப்ளூ ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் அமீன். த ப்ளூ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நிறைய பேர் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. நான் பண்ணுனதுலேயே இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு சின்ன பொறியில் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சீல ஷூட் பண்ணியிருக்கோம். 12 ஹவர்ஸ்க்கு தண்ணியிலே இருந்தோம் ஃபார் 3 days. 5 ஆர்டிஸ்ட்க்கு நம்ம வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம். இது வந்து மலேசியாவில் இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஏர்கிராஃப்ட் கிராஷ், அதுலேருந்து 5 பேர் காப்பாற்றப்படுறாங்க. அந்த 5 பேர் யார்? சிவபாலன், நிர்மலா தர்மராஜன், ஷாம்வாலன், டியூரி ராஜ் அண்ட் வினோஷான் நடிச்சிருக்காங்க. இவங்களாம் ஏற்கனவே நடிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இந்த கடல் தண்ணியிலே 3 நாள் ஊறணும் அப்படிங்கிற சேலஞ்சை எடுத்துக்கிட்டதுக்காக அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். இன்க்ளூடிங் கேமராமேன் எட்வின் அண்ட் ஆல்சோ த குரூப். இதான் எனக்கு தடவை கடலில் ஹோல் டே வந்து ஷூட் பண்ணுது. ஏன்னா வந்து தண்ணி செஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கேமரா அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அந்த ஷார்ட்லாம் வச்சுது. Whole shoot was done in the sea. 3 நாள் ஷூட் நடந்துச்சு. இந்த 3 நாளும் கடலுக்குள்ளேயே தான் கஷ்டப்பட்டு. அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கையெல்லாம் ஊறி போய் நெகெல்லாம் உடஞ்சி அந்த மாதிரிலாம் ஆனிச்சு எங்களுக்கு. அண்ட் மழை வந்துச்சு. அந்த ஸ்டில் நாங்கள் வந்து ஷூட் கண்டினியூ பண்ணோம் பிகாஸ் அந்த சீனுக்காக. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, ப்ளஸ் எஸ் லைஃப் ஜாக்கெட் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் உயிர் வாழ்க்கை ஒன்று இருக்கோம். கடல் தண்ணியில் ஊறுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங். இதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். அதே சமயத்தில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டர்ன் ஆகிடும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவபாலன்லாம் நல்ல கலராக இருப்பார். இந்த 3 நாள் ஷூட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணங்கரேன்னு கருப்பாக வந்தார், இன்க்ளூடிங் த குரூப். ஸோ நாங்கள் எல்லாமே கடல் தண்ணியில் இறங்கி இதை வந்து ஷூட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவ். ஆக்டருக்கெலாம் வந்து ரொம்ப 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 வந்து ஒரு ஆசமான ஜாப் செஞ்சாங்க. ஃபுல் டே அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் டீசரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மழை சீன்லாம் வச்சுருப்போம். ஆக்சுவலி உண்மையாக அங்கே சரியான மழை. ஒரு டைம் வந்து சரியான மழை. அந்த மழையிலேயே அவங்க நடித்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபுல் டே கமிட்மெண்ட் அவங்க அதில் கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து ஏன்னா சும்மா இல்லை, கடல் தண்ணி உடம்புலாம் எரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த சுருக்கம், அந்த கை கால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல் டே இருந்தது சுருக்கம். யார் உயிரோடு இருக்க போறா, யார் சாவ போறா, எதுவுமே தெரியாது. எதனால, எப்படி? இட்ஸ் ஆல்வேஸ் மதர் நேச்சர் அண்ட் த லக். அட்வென்ச்சர்ஸ் ஜோனராக இருந்தாலும் இதில் வந்து ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய மெசேஜ் டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் என்னால் பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து அதோட டீசர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட். ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பிளேன் ட்ராவல் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு பழக்கமான ஒன்று தான். பட் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகி ஆஃப்டர் கிராஷ் ஒரு 5 கேரக்டர் மட்டும் கடலில் வந்து காப்பாற்றப்படுறதுக்காக வெயிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணப்பட்ட சப்ஜெக்ட் தான் த ப்ளூ. இது வந்து ஒரு ஃபுல் லென்த் மூவியில் வந்து ஒரு பகுதி மட்டும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரி வந்து ஃப்யூச்சர் ஃபிலிம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கதையை ரொம்ப பிடிச்சி போச்சு ப்ரொடியூசருக்கு. It's a different attempt. We had our challenges. அது நான் எல்லாமே சொல்லிட்டேன்னா கிக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து லுக் அவுட் ஃபார் த ப்ளூ அண்ட் கீப் கிவிங் us the support we needed. டீம் பற்றி சொல்லணும்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டீமாக இருந்தாங்க. பிகாஸ் நான் சும்மா ட்ரை பண்ணலான்னு தான் நாங்கள் போனேன். பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதில். ஸோ இருந்தவங்க கூட எல்லாமே டுகெதராக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன் நான் இந்த ஷூட்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கூடி சீக்கிரம் வெளியாகும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் டீடைல்ஸ். பார்க்க மறந்துடாதீங்க. தி ப்ளூ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருக்கோம். முக்கியமாக 6 ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த ப்ளூ ஷார்ட் ஃபிலிம் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ அதோடைய ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அதோட ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஸோ ரிசல்ட் வந்த பிறகு ஃபுல் ஷார்ட் ஃபிலிமையும் ஆடியன்ஸ் ரிவ்யூக்காக நிச்சயமாக வந்து இதே
சேனல் 360 டிகிரியில் அப்லோட் பண்ணுவோம். Trailer has been released for The Blue. The Blue is a short film that I've worked on, and the trailer is up in 360 degrees YouTube channel. ப்ளூ ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மெசேஜையும் கேரி பண்ணிட்டு வர ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும். எடிட்டிங்கில், சிஜியில், ஆடியோவில், சவுண்ட் மிக்சிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எதுலேயுமே ஆடியன்ஸை இந்த ப்ளூ ஷார்ட் ஃபிலிம் ஏமாத்தாது. கண்டிப்பாக ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ஸோ யூ ஆல் வாட்ச் த ட்ரெய்லர். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரெய்லர் லிங்க் இருக்குது. தென் ஆஃப்டர் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ், you watch the short films and audience let us know the supports and the comments. Then see you in next video. Thank you.